பாமக வந்து திமுக கூட விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அலையன்ஸ் அப்படி ஒரு ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாரி விஷயங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அந்த பாசிபிலிட்டிஸ் எப்படி பார்க்குறீங்க? சப்போஸ் அது நகர்ந்துச்சுன்னா, எப்படி டைமென்ஷன் மாறும்னு பார்க்குறீங்க? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். தாவேக்காவோட பாமக வந்து கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா, அந்த மத்திய தமிழகத்துல வந்து மத்திய வட தமிழகத்துல ஒரு 60 தொகுதிகள்ல விஜய்க்கு வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. பாமகவுக்கும் செல்வாக்கு இருக்கு. ஒருவேளை கூட்டணி சேர்ந்தால் ஒருவேளை 10, 20 தொகுதிகள் 10, 15 தொகுதிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாஜகவோட சேர்ந்தா ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சவுத்லயோ, வெஸ்ட்லயோ அது நிலைமை வேற. மத்திய மண்டலங்கள்ல வித்தியாசமா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால ஒருவேளை வந்து பாமக அந்த ஆப்ஷனையும் ஓப்பனா தான் வச்சிருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன். நான் எப்போதுமே ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, பாஜக, அதிமுக கூட்டணி, அது பாமக, தேமுதிக அவங்களோட சேர்ந்தா தான் அது வெற்றி கூட்டணியா மாறுமே தவிர, அவங்க 2 பேர் இல்லாட்டி அது வெற்றி கூட்டணியா மாறாது. பாமக தன்னுடைய ஆப்ஷன ஓப்பனா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு திமுக கூட்டணிக்கு போகணும்னு ஆசை இருக்கு. பட் அது முடியல. அங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. அதனால தாவேக்காவோட ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது கூட்டணி சேர்றதுக்கான அ கடைசி கட்டத்துல அது தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.